இந்த மாதிரி ஒரு மஜ்ஜாவான நாள் என் வாழ்க்கையில இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் யாரெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டே வரேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா. மஜ்ஜாவா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்துல இது எபிசோட் 13. என் பேஜை புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. வழக்கம் போல லேட்டா எழுந்துச்சு விளையாட கிளம்பிட்டேன். இந்த லீவ் நாள சரியா தூங்காதனால உடம்புலாம் சரியா வலிக்குது. பத்தாததுக்கு ஒரு 3 நாளா ட்ரைனிங்கே பண்ணாம சுத்திட்டு இருக்கேன். பெரிய வயிற்றுல போய் கிரிக்கெட் ஆடுறதுனால விளையாடிட்டு வந்தா சுத்தமா எனர்ஜி கம்மி ஆயிடுது. இருந்தாலும் விளையாடாம இருக்க முடியல, என்ன பண்றது. 3 மேட்ச் போட்டு வீட்டுக்கு வந்ததும் தெம்பா 7 குடிச்சேன். ஒரு 11:30 மணிக்கா பிரஷிங்கை போட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சே ஆகணும்னு தோணுச்சு. தேவையான ஐட்டத்தெல்லாம் போட்டு மிக்சிங் எல்லாம் பண்ணி லெமன் ஜூஸ் குடிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. 2 மணிக்கா லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கா எழுந்து கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் உடனே ஒர்க் அவுட் பண்றது தான் பிளான். அன்எக்ஸ்பெக்டடா என் தலைவனை பார்க்க சான்ஸ் கிடைச்சது. நேத்தே பார்க்க வேண்டியது இன்னைக்கு தான் பார்க்குற மாதிரி அமைஞ்சது. இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பேன், வாங்க ப்ரோ பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்கலான்னு போனா டேனி அண்ணா இருந்தாரு. நான் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேனி அண்ணா வந்திருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, மிஸ்டர் பெல்லா ஆகாஷ் அண்ணனும் வந்திருந்தாரு. எல்லாரையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா போய் டர்ஃப்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். அந்த டைம்ல லோக்கி என்ன வெளியே போயிருந்தாரு. அவர் வந்த உடனே நான் கிரிக்கெட் விட்டு அவர் கூட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட இதை கேட்கணும், அப்படிலாம் பேசணும் அப்படிலாம் நினைச்சு வச்சிருந்தேன். அவர் கூட போய் உட்கார வாயிலிருந்து வார்த்தையே வரல. அதை தவிர மத்த இதெல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அவரும் என்னை பத்தி எல்லாம் சில விஷயம் எல்லாம் கேட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. அவர் கண்டிஷனை நேர்ல பார்த்த உடனே கண்டிப்பா இவர் ஹேமர் தூக்கிட்டு வர்றான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நிஜமா சொல்ல போனா இவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காங்க. அதுவும் டேனி எல்லாம் எப்படி சொல்றது, அவர் கூடவே இருந்துடலாம் போல. ஒரே நாள்ல எனக்கு பிடிச்சவங்கள இப்படி பாப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. லோக்கி என்ன, டேனி என்ன, சந்தர் என்ன, ஆகாஷ் என்ன, அவங்க எல்லாருக்கும் பெத்த சைஸ் உமானு. அவங்க எல்லாம் விட்டு வரதுக்கு எனக்கு மனசே வரல. இருந்தாலும் வந்துதான் ஆகணும்னு கிளம்பி வந்து வீட்டுல படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை.